வணக்கம். எந்த ஹோமம் செஞ்சால் என்ன பலன்கள் கிடைக்கும், அதை பற்றின ஒரு விரிவான பதிவை தான் இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. காலங்காலமாக யோகம் ஹோமம் நம்ம வழக்கத்தில் நிறையவே இருக்குது. அதுவும் நம்ம நாட்டில் பாரம்பரியமாக இதை கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இல்லை தனி ஒருவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதிலிருந்து முழுவதுமாக விடுபடணும் அப்படின்னா நம்ம இந்த ஹோமங்கள் செஞ்சோம்னா நமக்கு ரொம்பவே நல்லது. எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட இந்த ஹோமங்கள் யாகங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. பல வகையான ஹோமங்கள் இருக்குது. அது ஒரு ஹோமத்துக்கும் ஒரு பலன்கள் இருக்குது. அதோட பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல கணபதி ஹோமம். முழுமுதற் கடவுள் நாம் ஏதேனும் நல்ல காரியம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே அதை தடைப்பட்டுக்கிட்டே போச்சு அப்படின்னா வீட்டில் கணபதி ஹோமம் செஞ்சிங்க அப்படின்னா காரியத்தில் வெற்றி கிட்டும். அடுத்தது சண்டி ஹோமம். நம்ம பிடித்த தரித்திரம் மற்றும் மனதில் உள்ள பயத்தின் காரணமாக நாம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களையும் தடை வந்துக்கிட்டே இருக்கும். மனதில் துணிவு பெற சண்டி ஹோமம் செய்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது நவகிரக ஹோமம். ஒரு சிலருக்கு அவர்களுடைய ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் காணப்படும். அப்படிப்பட்டவங்க ஜாதகத்தில் கிரக தோஷம் நீங்கி வாழ்க்கையில் நல்ல வளமும் மகிழ்ச்சியும் கிடைக்க நவகிரக ஹோமம் செய்யலாம். சுதர்சன ஹோமம். நம் பகைவர்கள் நமக்கு வைத்திருக்கக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகளை விரட்ட வீட்டில் சுதர்சன ஹோமம் செய்கிறது ரொம்பவே நல்லது. அனைத்து காரியங்கள்லேயும் வெற்றி கிட்டும். அடுத்தது மிருத்யுஞ்ச ஹோமம். மாந்தி கிரகம் சனி பகவானோட மைந்தன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அது அமைந்திருக்கும் இடம் தீய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அந்த பயம் இருக்கிறவங்க இந்த தோஷம் நீங்கள் மிருத்யுஞ்ச ஹோமம் செய்வது ரொம்பவே நல்லது. அடுத்தது புத்திர காமேஸ்ரீ ஹோமம். திருமணமாகி பல ஆண்டுகள் வரைக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. குழந்தை பாக்கியம் கிடைக்க இந்த புத்திர காமேஸ்ரீ ஹோமத்தை செய்யலாம். அடுத்தது லக்ஷ்மி குபேர ஹோமம். வீட்டில் உள்ள கஷ்டங்கள் வறுமைகள் அனைத்தும் குறைய லக்ஷ்மி குபேர ஹோமத்தை தாராளமாக செய்தால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். தில ஹோமம் அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இறந்தவர்கள் நமக்கு கொடுத்து சென்ற சாபகங்கள் நீங்கள் இந்த தில ஹோமத்தை நீங்கள் கட்டாயம் செய்யணும். அப்போ தான் அதிலிருந்து விடுபட முடியும். அடுத்தது பிரம்மஹத்தி ஹோமம். நீங்கள் செய்கின்ற தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும் வியாபாரம் செழிப்படையவும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் முழுமையாக வெற்றி பெறவும் ஸ்ரீ பிரம்மஹத்தி ஹோமம் செய்கிறது ரொம்ப நல்லது. இறுதியாக கால சர்ப்ப ஹோமம். இது ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்கள்லேருந்தும் மீண்டு வந்து சாதனை அடைய, பணியிடத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் விலக, திருமண தடைகள் நீங்க வந்திருக்கு. இந்த ஒரு ஹோமம் போதுங்க. அதுதான் கால சர்ப்ப ஹோமம். இன்றைக்கி பதிவில் முழு விவரமாக எந்த ஹோமம் செஞ்சால் என்ன பலன்கள் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நம்மளால் ஹோமம் வீட்டில் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா நம்மளால் என்ன வாங்கி தர முடியுமோ இந்த மாதிரி ஹோமங்கள் நடக்கிற இடத்துல நம்மளால் முடிஞ்சதை நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்மளோட உடல் உழைப்பை கொடுத்தா ஏதாவது செய்யலாம். எந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வாழ்க